ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு இன்றைக்கி நடக்கக்கூடிய எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்ஆர், அதாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் நல்லா விளையாடுவாங்க, எந்தெந்த பிளேயர்ஸ் அவாய்ட் பண்ணலாம், எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு, இது போக ட்ரீம் லெவலில் நீங்களே ஒரு 11 பிளேயர் எடுக்கிறதுக்கு செலவு போகிறீங்கன்னா நாங்களே உங்களுக்கு விட்டுருவோம். இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 11 பிளேயர்ஸ் 13 பிளேயர்ஸ் தான் இந்த டீமில் விளையாடுவாங்கங்கிற ஒரு அசம்ஷனில் தான் நான் இப்போ இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். சப்போஸ் டாஸ் போட்டதுக்கப்புறம் புதுசாக யாராவது உள்ளே ஆட் ஆகுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் அந்த பிளேயர்ஸை பற்றின ப்ரெடிக்ஷனை போடுவோம். ஸோ டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலகிராம் சேனலில் போடுவோம். மறக்காமல் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போக நீங்களே வந்து நம்ம அனலைஸ்லாம் பண்ணி ஒரு 11 பிளேயர் எடுக்கிறதுக்கு போல நாங்களே ஒரு 11 பிளேயர் 5 டீமில் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்களே டீம் போட்டுக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் அதிலே சஜஷன் இருக்கும், பட் உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இது எல்லாமே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும். சரி, இப்போ நம்ம யார் எல்லாம் நல்லா விளையாடுவாங்கன்னு பார்ப்போம். அபிஷேக் சர்மா டீசெண்டாக விளையாடுவார், லியாம் லிவிங்ஸ்டன், பட் என்னோட அனலைசிஸில் டீசென்ட் பிக்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் விளையாடுறாங்க. ஸோ பொறுத்திருந்து பாருங்கள். சலீர் அரோரா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அனிகேட் வர்மா ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். டேவிட் பைன் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சர்ப்ரைஸ் பண்ணுவார் இன்றைக்கி. சர்ப்ரைஸ்னால் எப்படின்னா ஒரு 20 பாலில் ஒரு 50 ரன் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2 டீமுமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை. எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு வெறித்தனமாக பேட்டிங் ஆடும். ஆர்ஆருமே கிட்டத்தட்ட ஒரு 5th டவுன் வரைக்கும் இருக்க பேட்ஸ்மேன் எல்லாருமே நல்லா விளையாடுவாங்க. அப்புறம் ஜுரேல் அவங்களும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நல்லா விளையாடுவார். ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா சூப்பராக விளையாடுவாங்க. ஆண்ட்ரே பர்கர் வந்து ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன தான் ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தாலும் ட்ரீம் லெவலில் பெருசாக பாயிண்ட் வராது அப்படிங்கிறது தான் இந்த வில் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்டட் பட் டீசென்ட் பிக் அப்படின்னு வருது. ஸோ இது போக அடுத்ததாக வந்து ரிஸ்கி கேம்பிள், இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா இவங்க திடீர்னு புட்டுக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் திடீர்னு நிறைய நல்லா அதிகமாக ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ உங்களுடைய கட் ஃபீலிங்க்கே நான் அதை விட்டுறேன். ஸோ டிராவிஸ் ஹெட் 75% நல்லா விளையாடுவார். ஜெயதேவ் உனட்கட், இஷான் மலிங்கா இவங்க 3 பேருமே 75% நல்லா விளையாடுவாங்க. மொக்கையாக போனால் கூட 25% வாய்ப்புகள் தான் இருக்குது. அதே என்ரிச் கிளாசன், இஷான் கிஷன் இவங்கெல்லாம் வந்துட்டு 75% ரிஸ்க்கு. ஹர்ஷல் பட்டேல் வேணவே வேணாம் அப்படிங்கிறதான் சொல்லுவேன், ரிஸ்கி பிக் தான். ஸோ இந்த 6 பிளேயர்ஸை பற்றின ப்ரெடிக்ஷன்ஸ் தான் இது போக உங்களுக்கு வந்து வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை டாஸ் போடுறதுக்கு முன்னாடியே டாஸ் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறது மூலிமா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஹர்ஷ் துபே, ரியான் பராக், ஹர்ஷ் துபே நல்லா விளையாடுவார். வைபவ் சூரியவன்சி நல்லா விளையாடுவார். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்ம நல்லா விளையாட மாட்டோம்னு சொன்னாலுமே வைபவ் சூரியவன்சி நல்லா தான் விளையாடுவார். இதில் 75% குட்டுங்கிறப்ப நல்லா தான் விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹர்ஷ் துபே நல்லா விளையாடுவார். ரியான் பராக், ஷிம்ரன் ஹெட்மேயர், ரவி பிஷ்னாய் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ எடுக்க வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன், உங்களுடைய விருப்பம். ரவீந்திர ஜடேஜா 75% ரிஸ்க்கு. அதனால் ஒரு 25% திடீர்னு நம்ம சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக வந்துச்சுன்னா 25% கிளிக் ஆகிடுச்சுன்னா நல்லா விளையாடுவார். ஸோ அடுத்ததாக பிரிஜேஷ் சர்மா ரிஸ்க்கு தான். ஸோ எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் சொல்லுவேன். இது போக நம்ம வீடியோவில் வேறு ஏதாவது உங்களுக்கு கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கருத்து தெரிவிங்க, இல்லை ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய நம்பர் தெரியும், அதுக்கு கால் பண்ணி கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ இன்றைக்கி அவாய்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்சவங்க தான். அடுத்ததாக எஸ்ஆர்ஹெச்லேயும் ஆர்ஆர்லேயும் 2 பேருமே 5 பேர் நல்லா விளையாடுவாங்க. அப்படிங்கிறப்போ இதில் பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கும்பொழுது 2 டீமுக்குமே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ டாஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த நேரத்தில் வந்து ஜாதகத்தை பார்த்து சொல்லிடுவோம். அடுத்ததாக இது வந்து ஹோரா ப்ரெடிக்ஷன்ஸ். இது வந்து நிதிஷ்குமார் ரெட்டி இன்றைக்கி 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவார். 2 இன்னிங் இதில் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பாக்ஸ் இருந்தால் அந்த டைம் லைனில் நல்லா விளையாடுவார், பாக்ஸ் இல்லைனா விளையாட மாட்டார். இப்போ டிராவிஸ் ஹெட் வந்து நாளைக்கு பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கவே முடியாது 2 டீமுக்குமே, ஏன்னா எல்லாருமே ஓப்பனர்ஸ் தான் கிட்டத்தட்ட. ஸோ ரவி பிஷ்னாய் நாளைக்கு நல்லா விளையாடுவார். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆவரேஜாக விளையாடுவார். இது ஒரு வகையான ப்ரெடிக்ஷன்ஸ். இது நீங்கள் முன்னாடி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நல்லா விளையாடுன்னு சொன்னீங்க, இப்போ நல்லா விளையாட மாட்டாங்கன்னா அவர் ஓப்பனராக வரப்போ 2 இன்னிங்ஸ்லையுமே ஓப்பனிங் பொசிஷன் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் அவர் நல்லா விளையாட மாட்டேன்னு காட்டுது. ஸோ இதெல்லாம் இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக வேறு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கருத்து தெரிவிங்க. அதையும் மீறி பர்சனலாக என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.